அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம கரப்பான்பூச்சி கட்சியோட போராட்டத்தை பார்க்க போறோம். ஏற்கனவே இந்த கட்சியை துவக்கிய மாணவர் அர்ஜித் தீப்கே அமெரிக்காவிலேருந்து வந்த பிறகு இந்தியாவில் நடக்கிற நீட் எக்ஸாமில் நடக்கிற முறைகேடுகள் பற்றி ஒரு 5 நாள் கெடு விதித்து அதற்குள்ளாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். தொடர்ந்து 10 வருஷமா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிட்டே இருக்கு. ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கல. எனவே தார்மீக ரீதியில் பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்யணும். நீட் தேர்வில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். அந்த மாணவர்கள் தங்களுடைய ஆன்சர் புக்லெட்டை எப்போ வேணால் கேட்டு பெற்றா அதை பேப்பர் வடிவில் கொடுக்கணும். ஆன்லைனில் எழுதுறதெல்லாம் ஆதாரங்களாக இல்லை, அதனால் பேப்பர் வடிவில் அதை கொடுக்கணும். அதில் ஏதாவது தப்பு இருந்தால் வேல்யூவேஷன் பண்ணணும், எவாலுவேஷன் பண்ணணும்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திட்டு இருந்தார். மத்திய அரசு அதற்கு செவி மடுக்கலை, கெடு முடிந்து விட்டது. அப்புறம் இந்தியாவின் பல நகரங்களில் இந்த போராட்டத்தை நடத்தினார், அதற்கும் பலனில்லை. இறுதியாக டெல்லியில் எப்பொழுதும் போராட்டங்கள் நடைபெறுகிற இடமான ஜந்தர் மந்தர்ல தொடர் போராட்டத்தை அறிவித்து அந்த இடத்துக்கு வந்துட்டாரு அர்ஜித் தீப்கே. அவர் வந்தோடனே பல்வேறு கணக்கான பகுதிகளில் இருந்து மாணவர்கள் அந்த இடத்தில் குவிய தொடங்கினார்கள். போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. கடந்த 10 நாட்களாக டெல்லியில் கடும் மழை, பருவமழை தொடங்கிடுச்சு. எங்கே பார்த்தாலும் தண்ணீர் பூந்துச்சு. இவங்க போராட்டம் நடத்துகிற இடத்துல தண்ணீர் நிற்கிது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. நனைஞ்சிக்கிட்டே இவங்க அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் புகழ்பெற்ற லடாக், அதாவது காஷ்மீர்லேருந்து தனி யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கப்பட்ட லடாக் பகுதியில் மாநில அந்தஸ்து வேண்டும் என்று கோரிக்கை வைத்து உண்ணாவிரதம் இருந்த வாங்சுங், சோனம் வாங்சுங் அப்படிங்கிற சுற்றுப்புற சூழல் ஆக்டிவிஸ்ட், அவர் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். 19 நாளுக்கு முன்னாடி இந்த போராட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டாரு. ஒரு நாள் கூட உணவு அருந்தாமல் உண்ணாவிரதம் இருக்கிறார். தொடர் உண்ணாவிரதம். உடல்நிலை தொடர்ந்து பாதிக்கப்பட்டு. இந்த சோனம் வாங்சுங் யாருன்னா ஒரு பிரபல அரசியல்வாதி கிடையாது. தன்னுடைய கட்சியோ அல்லது கொள்கையோ என்று அவருக்கு எதுவும் கிடையாது. பொதுவாக சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படக்கூடாது என்று போராடுகிற ஒரு என்விரான்மெண்ட் ஆக்டிவிஸ்ட், அவ்வளோதான். மற்றபடி அவர் எங்கே தப்பு நடந்தாலும் தட்டி கேட்க வேண்டும் என்ற மனநிலை உள்ளவர், அவர்களுக்கு ஆதரவாக போராடக்கூடியவர். அப்படித்தான் லடாக்கு தனி மாநில கோரிக்கை வைத்து அங்கே ஏற்கனவே போராடி கொண்டிருந்தவர்களுக்கு ஆதரவாக 21 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். பிறகு அரசாங்கம் அவரோட கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக சொல்லி சில கமிட்டிகளே அமைத்தது. அந்த அளவிற்கு உறுதியாக போராட்டத்தில் இருக்கக்கூடியவர். இவருக்கு இன்னொரு பின்புலம் இருக்கு. அதாவது இவர் ஆக்சுவலாக ஒரு இன்ஜினியர். இவர் நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை செஞ்சிருக்கார். குறிப்பாக லடாக்ல பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் பனி அப்படியே எங்கும் படர்ந்து -20 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் போகும். சில நேரத்தில் -30 டிகிரி சென்டிகிரேட் போன வரலாறுலாம் இருக்குது. நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. வசதி உள்ளவர்கள், பணக்காரர்கள் மின்சாரத்தில் தயாரிக்கப்பட்ட வெப்ப மூட்டிகள், ஹீட்டர்ஸ் பயன்படுத்தி தப்பிச்சுக்கலாம். இப்போ ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். விரவு வாங்குறதே கஷ்டம். அதன் பிறகு கேஸு, அதுவும் கஷ்டம் அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு ஒரு விலை குறைவான ஒரு குடிசை போன்ற ஒரு அமைப்பு, டென்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி டென்ட்டு மாதிரி உருவாக்கி அதில் வெப்பமூட்டியை சோலார் மூலமாக உருவாக்குனார் அந்த ஹீட்டரை. இது லைட் வெயிட்டு, விலை குறைச்ச, எங்கேயும் எடுத்துகிட்டு போகலாம், அப்படியான ஒரு அமைப்பை இவர் உருவாக்குனார். அதை தான் இப்போ இந்திய இராணுவமே சியாச்சின் போன்ற பனிமலை பகுதிகளில் இந்த வெப்பநிலை -20 டிகிரி அளவுக்கு போகும்போதெல்லாம் இதை பயன்படுத்தி இந்த அரசாங்கமே இந்திய இராணுவத்துக்கு அந்த தொழில்நுட்பத்தை வழங்கியிருக்கு. அந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு உதவியாக இருந்தவர். அதை டெவலப் பண்ணவர் இவர் தான். அந்த மாடியூலை டெவலப் பண்ணி அது ஒரு பெரிய இன்னோவேஷனாக கொண்டு வந்தவர் வாங்சுங். இவரே என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய பள்ளிக்கூடம் நடத்துகிறார். பள்ளிக்கூடங்கிறத விட ஒரு பெரிய பல்கலைக்கழகத்துக்கு இணையான பயிற்சி அளிக்கக்கூடிய பல்கலைக்கழகம். இதில் படிப்பே முதல்ல கிடையாது, எல்லாமே ட்ரைனிங், செய்முறை பயிற்சி தான். கல்வி, அதாவது லாங்குவேஜ் தொடங்கி இன்ஜினியரிங் பாடப்பிரிவுகள் வரை இதில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிற மாதிரி பயிற்சி கொடுக்குறாரு. அதுக்குன்னே ஒரு பெரிய கல்வி முறையை உருவாக்கி அதை ஒருங்கிணைக்கிற ஒரு நிலையத்தை இவரே நடத்துகிறார். பல இடத்துல இது லடாக்ல இப்போ இருக்குது. நிறைய பேர் அதில் படித்து பயன்பெற்று வேலைக்கு போயிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடியவர், இவருக்கு எதுவும் பெரிய அரசியல் பின்புலம்லாம் கிடையாது. இவர் இந்த போராட்டத்தை கேள்விப்படுறாரு, இதில் இருக்க நியாயத்தை உணர்றாரு. எனவே நீட் எக்ஸாமில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இந்த உண்ணாவிரதத்தை அவர் துவக்குகிறார். இவங்க மொத்தம் 5 கோரிக்கை வைக்கிறாங்க.
என்ன 5 கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டு தேர்வை பற்றிய ஒரு 2, 3 கோரிக்கைகள். அது இல்லாம உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளா இருக்கிறவங்க எல்லாம் ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுக்கு எந்த அரசு பதவியும் வழங்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஏதோ ஒரு அரசாங்கத்துக்கு ஆதரவா இருப்பாங்களோங்கிற மனநிலை மக்களிடத்தை விட்டது. எனவே அவர்கள் ஆட்சியில இருப்பவர்களுக்கு ஆதரவாக இருந்துவிட்டு பிறகு பணி ஓய்வு பெறும்போது இப்படியான பதவிகளை பெறுவது அவர்கள் மீதான சந்தேகத்தை அதிகப்படுத்துது. எனவே அவர்களுக்கு அந்த மாதிரிலாம் பதவி கொடுக்கறது, அவர்கள் தங்கியிருப்பதற்கு அரண்மனை போன்ற வீடுகளை ஒதுக்குவது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோரிக்கை. இப்படி பல கோரிக்கைகளை வைத்து ஒரு 5 அம்ச கோரிக்கைகளை வைத்து இந்த உண்ணாவிரதம் தொடர்கிறது. அதுல மிக முக்கியமான கோரிக்கை, நீட்டு தேர்வுகளில் இனி சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு முன்னால் இந்த நடந்த தவறுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சராக இருக்கிற கல்வி அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கோரிக்கைகளை வைத்து அவர் உண்ணாவிரதம் இருக்கார். இப்ப ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம், இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி உருவான பிறகு இந்தியாவின் பல பகுதிகளில் தன்னெழுச்சியா கிட்டத்தட்ட 2.20 அதாவது 2,20,00,000 பேர் தங்களை உறுப்பினர்களா இணையதளம் வாயிலாக அந்த கட்சியினுடைய இணையதளத்துல சேர்ந்துட்டாங்க. அப்போ எக்ஸ் தளம் மூலமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே போராட்ட அறிவிப்பு, கண்டன அறிக்கை, அரசுக்கு எதிரான முழக்கங்கள்னு தொடர்ந்து இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல அவர் பேசிட்டு இருந்ததுனால குறிப்பா அவருடைய எக்ஸ் தளத்தை மத்திய அரசு முடக்கி விட்டது. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது ஒரு 3 நாட்களுக்கு முன்னர் ஒரு தீர்ப்பு வந்துச்சு. டெல்லி உயர்நீதிமன்றம் உடனடியா இந்த எக்ஸ் தளத்தை முடக்குகிற தடையை எடுத்துவிட்டு அது இயங்குவதற்கு மத்திய அரசு வழிவகுக்க வேண்டும் என்று சொல்லி அது தற்போது இயங்கி கொண்டிருக்கு. இது ஒரு பெரிய வெற்றி அபிஜித் தீப்கேவுக்கும் கரப்பாம்பூச்சி கட்சிக்கும். இந்த வெற்றிக்கு பின்னால் இந்த போராட்டம் கூட ஒரு காரணம் என்று பேசப்படுது. ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கிற போது சென்சிட்டிவா இது போயிடக்கூடாதுங்கிறதுனால வழக்கை ஒத்தி வைக்காம நீதிபதியே விரைவாக நீதியை வழங்குகிற சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த போராட்டம் பல்வேறு விதமான தாக்கங்களை இந்தியா முழுக்க ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த சூழல்ல இவருடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு பொதுநல மனுவை ஒரு வழக்கறிஞர் அவருடைய உடல்நிலையை வாங்சுக்குடைய உடல்நிலையை பார்க்கணும், மத்திய அரசாங்கம் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு தொடர்றார். அதை விசாரித்த நீதிமன்றம் உடனடியாக ஒரு மருத்துவ குழுவை மத்திய அரசு அமைத்து தினந்தோறும் காலை மாலை இருவேளையும் அவருடைய உடல்நிலையை கண்காணிக்க வேண்டும் என்ற கண்டிப்பான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. இப்ப இன்னையிலிருந்து அந்த மருத்துவ சோதனை நடைபெறுகிறது. அந்த மருத்துவ சோதனையில் அவருடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இன்னும் 2 நாளில் அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமான நிலைக்கு மாறும் என்றும் தகவல்களை அரசு மருத்துவர்களே தெரிவிக்கிறார்கள். இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் இன்னமும் மத்திய அரசாங்கம் அவருடன் பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வேன் என்றோ செய்ய மாட்டேன் என்றோ அதற்கான காரணங்களையோ ஜனநாயக ரீதியில் இதுவரை தெரிவிக்கவில்லை. இந்த போராட்டம் வலுக்கிறது. மாணவர்கள் தொடர்ந்து டெல்லி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஜந்தர் மந்தரில் மழை கடுமையாக ஒரு வாரமாக பெஞ்சிட்டு இருந்தது. போன வாரம்லாம் மிக கடுமையான மழை. இப்போ இருக்கிறது கூட இடம் இல்லை. இந்த நேரத்தில் மாணவர்கள் அங்கே டென்ட் அமைச்சு போராடுறதுக்காக தார்பாய்களை கொண்டு வந்தார்கள். அப்போ போலீஸ் தடியடி நடத்தி அந்த தார்பாய்களை எல்லாம் பீத்து எடுத்து கொண்டு போய் தூக்கி எறிந்து விட்டார்கள். அப்போ அபிஜித் தீப்கே கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியுடைய தலைவர் இப்படி மழையில் நனைந்து கொண்டிருக்கு போராடுபவர்களுக்கு தார்பாய் கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்வது நியாயமா என்று சொல்லி தடியடி நடத்திய போலீசாரினுடைய கால்களை பிடித்து கெஞ்சினார். அந்த அளவுக்கு இந்த போராட்டம் மிக கடுமையாக போயிட்டு இருக்கு. இப்போ கூட்டம் அதிகரிச்சிட்டு இருக்கு. பல அரசியல் தலைவர்கள் ஆதரவை தெரிவித்து கொண்டே வருகிறார்கள். சினிமா நடிகர்கள் வருகிறார்கள், புகழ்பெற்ற கலைஞர்கள் வருகிறார்கள், பல்வேறு தரப்பட்ட சமூகத்தின் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற மாணவர்கள், அதிகாரிகள் என்று பல பேர், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் என்று பல பேர் ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். இந்த சூழலில் 20ஆம் தேதி வருகிற 20ஆம் தேதி பாராளுமன்றத்தை நோக்கி சலோ சன்சாத் என்ற ஒரு பெரிய பேரணியை நடத்தி பாராளுமன்றத்துக்கே சென்று முற்றுகை போராட்டம் நடத்த போறோம் என்று அபிஜித் தீப்கே கரப்பான்பூச்சி கட்சி தலைவர் அறிவிச்சிருக்கிறார். இதனால் டெல்லியில் கடும் பதற்றம். ஒரு பக்கம் சோனம் வாங்சுக் உடல்நிலை தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமான சூழலுக்கு சென்றிருக்கிறார். கரப்பாம்பூச்சி கட்சியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே பாராளுமன்ற முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சிருக்கார். இப்போ எல்லோருடைய பார்வையும் டெல்லியை நோக்கி திரும்ப துவங்கி விட்டது. ஏன்னா ஒரு நாள் கூட எந்த தொலைக்காட்சிகளும்
இங்கே நடைபெறுகிற போராட்டத்தை காட்டவில்லை. ஒரு தடியடி நடக்குது, இந்த அப்ஜித் தீப்கே அவங்க காலை பிடிச்சி கெஞ்சுறாரு, அந்த போலீஸ் காலை பிடிச்சி கெஞ்சுறாரு. அப்போ கூட ஒரு நடவடிக்கையும் இல்லை, தொலைக்காட்சியில் இதை காட்டவும் இல்லை. ஆனால் அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்தபோது நொடிக்கு நொடி அனைத்தும் நேரடி ஒளிபரப்பு எல்லா தொலைக்காட்சிகளும் செய்து கொண்டிருந்தன. இது ஏன் செய்யப்படவில்லை என்ற கேள்வி பலராலும் எழுப்பப்படுகிறது. காத்திருப்போம், ஜனநாயகம் வெல்லும். மீண்டும் சந்திப்போம். நமது யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பலருக்கும் நமது யூடியூப் கருத்துக்களை பரவச் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.